இன்றைக்கி டேஸ்டான சில்லி காளான் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 பேக்கெட் காளான் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணி 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண காளான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது. 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. காளானோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கோட்டான பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ கேஸில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளானை ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தால் அவ்வளோதாங்க சூப்பரான சில்லி காளான் ரெடி ஆகிடும். கடைசியாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.